ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாட்டர்டே ஈவினிங் எடுத்த விலாகை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேத்திக்கு என்னால் வீடியோ போட முடியல, ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வீடியோ கண்டினியூ பண்ணால் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே ஈவினிங் நான், என்னுடைய வீட்டுக்காரு, என்னுடைய மூத்த மக 3 பேரும் சேர்ந்து ஜிஆர்டிக்கு தாங்க போயிருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜிஆர்டியில் நான் தங்க நகை சீட்டு கட்டிட்டு வரேன் அப்படின்றது. என்னை பார்த்து நீங்களாம் கட்டுறீங்களா? கண்டிப்பாக கட்டுங்க. நம்ம நடுத்தர வர்க்கம்லாம் கண்டிப்பாக கையில் வச்சுக்கிட்டு நகை வாங்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி வாங்கினா தாங்க வாங்க முடியும். சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் என்ன பொருள் வாங்கினோம் ஜிஆர்டியில் அப்படின்றதையும் உங்ககிட்ட மறக்காமல் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக சீட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆக்சுவலாக நான் எதுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மூத்த மக இருக்கா பாருங்கள், அவளுடைய மூக்குத்தி நோஸ் பின்னுடைய திருகாணியை வந்து தொலைச்சிட்டா. ஒரு 2 நாளாகவே மூக்கில் மூக்குத்தி இல்லாமல் தான் இருந்தால், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவளை அழைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி மூக்குத்தி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க அவளையும் அழைச்சிட்டு போனோம். பாருங்கள், அங்கே வந்து என்ன சேட்டைகளெல்லாம் அது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப குஷியாக ஆயிடுச்சு எங்கள் கூட வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய தங்கச்சியை வீட்டில் விட்டுட்டு அவளை அழைச்சிட்டு வந்தோமா, அதில் அவளுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அவளை விட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அதனால சரி, இந்த வாரம் அவளையும் கூட கூப்பிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி நோஸ் பின் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் அழைச்சிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், மூக்குத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குட்டியாக பார்த்தாங்க, இருக்கிற இடமே தெரியக்கூடாது, சின்னதாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. நான் எடுத்து காமிக்கிற மூக்குத்தியில் அந்தளவுக்கு அவள் லைக் பண்ணலை. அவள் கேட்டது ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன், ரொம்ப சின்னதாக இருக்கணும், மூக்கில் இருக்கிறதே தெரியக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி அவள் பார்த்தா. கடைசியாக பார்த்திங்கன்னா அவள் கேட்குற மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சு கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு லாவெண்டர் கலரில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவகிட்ட சொன்ன லாவெண்டர் கலர் போட்டுக்குமா, அதுவும் கிட்டத்தட்ட ஒயிட் கலர் மாதிரி தான், அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது மூக்கில் போட்டால் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதையே அவளும் செலக்ட் பண்ணிக்கிட்டா, ஓகேம்மா அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது. அதனால அவளுக்கு வந்து சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்து அதையே எடுத்தாச்சு. நான் ஒரு 2-3 டிசைன்ஸ் காமிச்சேன், கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சேன். பட் அதெல்லாம் எனக்கு வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூக்குத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய திருகாணிலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இல்லை. என் 2 பொண்ணுங்களுமே அடிக்கடி மூக்குத்தியை தொலைச்சிருவாளுங்க, என்ன தான் பண்ணுவாளுங்களேன்னு சொல்லிட்டு தெரியாது. பெரியவளாவது திருகாணியை மட்டும் தொலைப்பான், மூக்குத்தியை கையில் கொண்டு வந்து கொடுத்துருவா. சின்னவ மூக்குத்தி திருகாணி 2த்தையும் தொலைச்சிட்டு கூலாக வந்து அம்மா எங்கே விழுந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கு பெரியவ எவ்வளோ பரவாயில்ல. அப்புறம் ஒரு வழியாக நான் அவள் செலக்ட் பண்ண அந்த மூக்குத்தியை உட்காந்து திருகாணியெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு திருகாணி வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஷாப்கீப்பர்கிட்ட கேட்டேன், இங்கே இந்த திருகாணி நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இல்லைங்க மேம், இப்படி தான் வருமே, ஏன்னா மூக்குத்தி சின்னதாக இருக்கிறப்ப அதில் வரக்கூடிய திருகாணி இப்போல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரதில்லை அப்படின்ட்டு. எனக்கு வெயிட் கூடுதலாக போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பட்டு கிடைக்கல, வேணால் ஆர்ட்ரு பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இருக்கிறதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஒரு வழியாக அந்த மூக்குத்திக்கு போய் பே பண்ணிட்டான். என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சேன். ஃபோனில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சோடனே நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுமோ அதே இடத்துலையே மூக்குத்தி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நானும் என் பொண்ணுமே தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கூலாக அங்கே இருந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாரு. அவ்வளோதான், இப்போ பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு பொருள் வந்து அங்கே கொடுக்கல, நாங்கள் உட்காந்துருந்த இடத்துலையே கொடுத்துட்டாங்க. பொருள் வாங்கிட்டோம். பொருள் வாங்கிட்டு அவளுடைய மூக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்தி போட்ட தடம் அப்படியே காலியாக தான் இருந்தது.
அதனால கடையிலேயே உட்காந்து போட்டுக்கோமா, ஏதாவது ப்ராப்ளம்னா இவங்களே போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மூக்கில் போட்ட உடனே உள்ளே போயிடுச்சு. ஒரு 2 டேஸ் போடலை, நான் கூட போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு கஷ்டப்படலை, அவ்வளோதான் போட்டுக்கிட்டா. எனக்கு கூட கொஞ்சம் பயமாக இருந்தது. திருகாணி ரொம்ப சின்னதாக இருந்ததா, கீழே கீழே விழுந்துருச்சுன்னா கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, சேஃபாக அவளே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டா. எனக்கெல்லாம் மூக்குத்தி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மூக்குத்தியை கூட போட்டுருவேன், திருகாணி போடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் அவள் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல போட்டுக்கிட்டா. மூக்குத்தி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளுக்கு வந்து பயம், மூக்குத்தி பெருசாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறத கூட நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் வரப்போ அங்கே போயிட்டு கண்ணாடியில் நின்று பார்த்து செக் பண்ணிக்கிட்டா, கரெக்டாக இருக்கா, பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கான்னுட்டு. அதுக்கப்புறம் அரகுற மனசோட சரி ஓகே, இதை விட சின்ன சைஸ் இல்லையே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஜிஆர்டியில் நாங்கள் மூக்குத்தி தான் வாங்கணும். இன்னும் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. கம்ப்ளீட் ஆகிட்டு நாங்கள் பொருள் வாங்கினா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஜிஆர்டியில் இருந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது மகள் வீட்டில் தனியாக இருக்கிறா. அவள் வேற கோச்சிப்பா லேட்டாக போனால். இன்னொரு பக்கம் நாங்கள் கிளம்புனதே வீட்டில் இருந்து லேட்டாக தான் கிளம்பணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வர்றது அப்படின்றது ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் கிளம்புவோமே. ஏன்னா 6 மணிக்கு தான் அவர் வீட்டுக்கு வருவார், வேலையெல்லாம் முடிச்சுட்டு. வந்ததுக்கப்புறமேட்டு அவரை ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாவது டீ காஃபி கொடுத்து அவரை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பி வர்றதுன்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் எப்போவுமே. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் வெளியே வர விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் இருக்குமே. இப்போ பாருங்கள், அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம். என்னுடைய மகள் சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால். சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேக்கரி, பூந்தமல்லியில் ஏதோ ஒரு பேக்கரிக்கு அழைச்சிட்டு போயிருந்தார். அங்கே வந்து நாங்கள் 2 பேரும் பப்ஸு சாப்பிட்டோம். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னா மசாலா கேட்டால். சரி வாங்கிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. பொறுமையாக ஒரு 20 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டா. அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமையே இருக்காதுங்க. எங்கே போனாலும் கிடுகிடுன்னு வேலையை முடிச்சிடணும், அப்படி தான் எதிர்பார்ப்பார். இன்றைக்கி பொண்ணு இருந்ததுனால கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்ததாக முக்கியமாக இன்னொரு கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். எங்கே அப்படின்றத அநேகமாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தவங்க ஓரளவு கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் கடைக்கு தாங்க வந்தோமே. நாங்கள் கடைக்குள்ளே நுழையிறப்பவே ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்களே. ஏன்னா நாங்கள் லேட்டாக தானே போனோம், 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. அந்த டைம் வந்து கடை க்ளோஸ் பண்ணுற டைம் போல் இருக்குது. அதனால் அந்தளவுக்கு அவங்க வந்து எங்களை சரியாக கவனிக்கலைன்னு சொல்ல முடியாது. பாவம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவசரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னை ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க, அப்பாவும் பொண்ணும். அவங்க 2 பேர் தான் மாற்றி ஃபோனை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஃபோனையும் பார்த்துட்டாங்க. கடை சாத்துற டைம் அப்படிங்கிறதுனால அவசரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அங்கே இருந்தவர். ஆனால் நல்லாவே பண்ணாருங்க, சும்மா எதுக்கு சொல்லணும். ஒரு வழியாக ஃபோனையும் செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து. சாம்சங் தான் பார்த்துட்ருந்தாங்க, அதுதான் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பார்த்துட்டு என்னையும் கூப்பிட்டு காமிச்சாங்க, இந்த ஃபோன் தான் வாங்க போகிறேன், ஓகேவா அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலேயே ஃபோனை பற்றி எதுவும் தெரியாதுங்க. அவங்க வாங்கி கொடுத்தா பத்திரமா வச்சுப்பேன் நான். பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பற்றி தெரியாது. நானும் வாங்கி பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பில் பே பண்ணிவிட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். பில் பே பண்ணுற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டே. அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபோன் ரெடி ஆகாது, உள்ளே கொஞ்சம் ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால உங்கள் ஃபோனை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு சரி நாளைக்கே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஃபோன் வாங்கலைங்க. ஃபோன் வாங்காமல் தான் வீட்டுக்கு வந்தோம். ஒன்லி நோஸ்பின் மட்டும்தான் வாங்கணும், சீட்டு வந்து பே பண்ணணும். அவ்வளோதான் சாட்டர்டே லாக். நான் கிளம்பட்டுமா? பாய்.